இன்று தலைவருடைய சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நான் சந்திக்க வந்தேன். ஆனால் அவர் விடுமுறையில் இருக்கிற காரணத்தால் டிஆர்ஓவை சந்தித்துவிட்டு தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் நான் கொண்டு வந்திருந்த கடிதத்தை அவரிடம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த கடிதத்தில் முக்கியமாக ஏற்கனவே ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் திருவாரூர் அரசு மருத்துவமனையை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். அப்பொழுது ஆய்வு செய்த நேரத்தில் போதுமான மருத்துவர்கள் இல்லை. அந்த மருத்துவமனை போதுமான அளவுக்கு சுகாதார வசதியும் இல்லாத காரணத்தால் அங்கு வரக்கூடிய நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். போதுமான நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் இன்னமும் சாலை பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆழ்குழாய் கிணறுகள் எல்லாம் நீர்மட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே அதை அதிகமான அளவிற்கு ஆழப்படுத்தி அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பேருந்து நிலையம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலமும் கையகப்படுத்தப்பட்டு இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக 6 ஆண்டு காலமாக அந்த பணியை இன்னமும் முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் தந்திருக்கக்கூடிய அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு காட்டி இதையெல்லாம் விரைவுபடுத்த வேண்டும், வேகப்படுத்த வேண்டும் என்று நான் தெரிவித்திருக்கிறேன். குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய வடநாட்டு பங்களால நேற்று ஒரு மரணம் நடைபெறும். அது மரணத்துக்கு என்ன காரணம்? எனக்கும் காலையிலே அந்த செய்தி வந்திருக்கிறது. முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஓய்வுக்காக தொடர்ந்து சென்று கொண்டிருந்த இடம் கொடநாடு. ஆக அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் மர்ம மனிதர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கிற போது சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்றை நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அந்த கொடநாடு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது மர்மமாக இருக்கிறது. எனவே இது குறித்து எப்படி ஜெயலலிதா அவருடைய மர்ம மரணத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, அதே நிலையிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவ்வப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கொடநாட்டில நடந்திருக்கக்கூடிய இந்த மர்ம கொலைக்கு உரிய வகையிலே உரிய முறையில் விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணியா? கூட்டணியெல்லாம் இப்போ இல்லை, தேர்தல் இல்லை.
இது கூட்டணிக்காக அமைத்த அனைத்து கட்சி கூட்டம் இல்லை இது. நான் பலமுறை சொல்லிட்டேன், அனைத்து கட்சி கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறேன், மயிலை மாங்குளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலையும் சொல்லியிருக்கேன், நேற்றைக்கு கும்பகோணத்தில் நடைபெற்ற கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நல்ல எண்ணத்தில் கேட்குறீங்களா அல்லது கெட்ட எண்ணத்தில் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. எந்த எண்ணத்தில் கேட்டாலும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக நடைபெற இருக்கக்கூடிய போராட்டம். அதற்காகத்தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது.